ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஆப்பிள் வித் சாக்லேட் கேக், ஆப்பிளில் கேக் செஞ்சு சாக்லேட் டாப்பிங் பண்ணியிருக்கேன். சூப்பரான அருமையான இந்த கேக் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. அருமையான இந்த சாக்லேட் டாப்பிங் வித் ஆப்பிள் கேக் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான கேக் செய்யலாம், ஆப்பிள் சாக்லேட் கேக். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேக் மோல்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக் மோல்டு உள்ள ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், மோல்டு ஃபுல்லாக நம்ம வந்து பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த ஆப்பிளை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவின இந்த ஆப்பிளை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கட் பண்ண இந்த ஆப்பிளை நம்ம அரைக்க போகிறோம். இந்த ஆப்பிளோட நம்ம கேக் எந்த அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவையோ, சுகர் தேவையோ, ரீஃபைண்ட் சுகர் அதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 2 ஆப்பிளுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரையும் ஆப்பிளும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆப்பிள் தெரியும், அது இருந்தால் கேக் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இப்போ இதோட நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துட்டு வர போகிறோம். ஸோ 50 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், 50 கிராம் அளவுக்கு கர்டு தயிர், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். மைதா மாவு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மைதா மாவு சேர்த்துக்குங்க, பட் நான் கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். இது வந்து கோதுமை மாவில் செய்கிற கேக்கு. அதோட கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இதில் ஜலிச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரே டைரக்ஷனில். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இந்த மோல்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி செட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மோல்டை இதில் இறக்கிடலாம். கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் குக்கரை மூடி விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில வேணால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவனில் போடுறதா இருந்தால் 180 டிகிரி 20 மினிட்ஸ் போடுங்க. 25 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம்.
கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. எனக்கு 2 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வேகாமல் இருந்ததால் இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே போல் நல்லா சூப்பராக கேக் வந்து பேக்காகி வந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதுக்கு மேலே போடுற டாப்பிங் சாக்லேட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டாப்பிங்க்கு தேவையான சாக்லேட்டை நம்மளே வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். சுகர் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இதிலே நம்ம இந்த சுகர் கேரமல் ஆகும்போதே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. இந்த பட்டர் போட்டுலாம் அதில். இப்போ இதில் பால், காய்ச்சாத பால் தான். இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த பட்டரு, இந்த சுகர் கேரமில்லு இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது நல்லா பால் இந்த கேரமெல்லோட பட்டர் சேர்த்து நல்லா கொதிச்சு வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கொக்கோ பவுட்ரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாக்லேட்டு சிரப் கிடைக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம நல்லா ஆற இன்னும் நமக்கு வந்து இது நல்லா திக்காயிட்டே வரும். பாருங்கள், சூப்பரான சாக்லேட் சிரப் நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ சாக்லேட்டே இல்லாமல் நம்ம வீட்டிலையே நல்ல திக்கான சூப்பரான ஒரு சாக்லேட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கேக்கை இந்த மோல்ட்லேருந்து எடுப்போம். சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஆப்பிள் கேக்கு. ஸோ ஆப்பிள் வச்சு நம்ம கேக் செஞ்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம சாக்லேட் டாப்பிங் பண்ண போகிறோம். நல்லா வந்திருக்கா? பஃபியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்ல இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட்டை டாப்பிங் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சாக்லேட் டாப்பிங் கேக் நமக்கு ஆப்பிள் சாக்லேட் டாப்பிங் கேக் நமக்கு சூப்பராக கிடைச்சிடும். ஸோ ஒரு 15 நிமிஷம் வந்து இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை பார்க்கலாம். சூப்பரான அருமையான இதே போல் ஒரு நல்ல சாக்லேட்டு ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து ஆப்பிள் வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல கேக் செய்யுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்டு.
அதே போல் நம்ம உள்ளே வந்து ஆப்பிள் போட்டிருக்கிறது அவங்களுக்கு மேலே சாக்லேட் டாப்பிங் பண்ணியிருக்கிறதுனால தெரியாது. ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நல்ல கேக் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுத்ததா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சூப்பரான டேஸ்டியான இந்த ஆப்பிள் கேக் வித் டாப்பிங் சாக்லேட். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.